வணக்கம் மக்களே, நாங்கள் அம்மா பேசுகிறேன். எனக்கு என்னென்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலைலேருந்து சரியான வேலை. துணி துவைச்சிக்கிட்டு இருந்தேன். துணி நல்லா 3 வாட்டி மிஷினில் போட்டு எடுத்தேன். வாஷிங் மிஷினில் தான் போட்டேன். 3 வாட்டி போட்டு எடுத்தேன். என்னென்னா, இன்றைக்கி ஒரு பையன் வந்து திடீர்னு ஸ்கூலுக்கு போகிற பையன் வந்து பிக்ஸு வந்து வாசலில் உளுந்து கிடக்கான். இன்றைக்கி மாசக்கரணுன்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாங்க. இன்றைக்கி மாசக்கரண்டுங்க. சரின்னு சொல்லிட்டு மாசக்கரண்டுன்ட்டு நாங்கள் வெளியிலே போகாமல் உள்ளேயே வேலை பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா வெளியில் போய் பார்த்தா இது எதுக்கோ வெளியில் போனேன். ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிற பையன் மயங்கிக்காரனான். ஐயோ என்னமோ ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து எந்த ஒரு காரணமோ ஒரு பக்கத்தில் என்னமோ ஒரு கிராமமா. அப்புறம் ஐயோன்னு கத்திக்கிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி வச்சோம். நம்மளும் பிள்ளைக்குட்டியை பெற்றிருக்கோம் நிறையா. இது மாதிரி சின்ன சின்ன உதவி எங்கே யார் நமக்கு என்னான்ட்டு போகாமல் நம்ம பிள்ளையா நினச்சி இது போல் ஆஸ்பத்திரிக்கு சேர்த்து விடுங்க. எங்கேயும் எதுவும் புது நிலம் நம்ம வீட்டையும் பார்க்கணும். வெளியில் போனப்போ மக்களுங்க கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் எங்கே போனாலும் சரி, என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்வேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் எங்கன்னா பிள்ளைங்களை பார்த்தா இது மாதிரி நல்ல அழகான உளுந்து கிடக்கிறத பார்த்தா வயிற்று வசலாக போச்சு. எல்லாம் வாழ்னு கத்திக்கிட்டு கை காலெலாம் தேய்ச்சி கொடுக்குது. கொஞ்ச நேரம் அவனுக்கு வந்து ஒரு பேச்சு மூச்சே கிடையாது. கை காலெலாம் தேய்ச்சி கொடுத்துக்கிட்டு அப்படியே பறந்துக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வந்து அதுக்கப்புறம் பார்த்தேன் ஒன்றுமே முடியல. பக்கத்தில் எல்லாம் இல்லை, ஒரே கும்பல் குடிச்சிச்சு. எல்லாம் போய் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி 108க்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டோம். அன்றைக்கி அதுலேயே பாதி இதாகிடுச்சு. நம்ம 4-5 பிள்ளைய பெற்றோம். அடுத்த பிள்ளைக்கு ஒன்றுனா நம்ம ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பிள்ளைங்கள வந்து அமுச்சு விட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்க. சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் நம்பரை வாங்கி அப்புறம் கேட்டோம். நல்லா டிப்ஸ் ஏற்றி விட்டு அந்த பயலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. நீங்களும் வெளியில் போனீங்கன்னா எதுனாச்சும் ஒன்றுன்னா எனக்கு என்னான்னு இல்லாமல் உதவி செய்யுங்க. பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. யாருன்னா வயசானவங்களுக்கு எதனாச்சும் வாங்கி கொடுங்க. நல்ல ஒரு உதவி செய்யுங்க. நான் நிறையா வாட்டி வீடியோ போட்டுட்டேன். என் மகனுக்கு படிப்பு செய்யுன்னு சொல்லிட்டு யாருமே ஒன்றும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. நானும் விட்டுட்டேன். யார் ரெஸ்பான்ஸும் கிடையாது. யாரும் ஒரு பதில் கூட எதுவும் சொல்லலை. ஒன்றும் சொல்ல. நானும் 4-5 வீடியோ போட்டேன். ஒன்றும் ஒரு ரெஸ்பான்ஸு வரல, ஒன்றும் வரல. சரின்னு சொல்லிட்டு பாதி நேரம் இதே போச்சு. அதுக்கப்புறம் இந்த பயலுக்கு சாப்பாடு கூட என் மகனுக்கு கட்டி கொடுக்கல. இந்த பிரச்சனையே போச்சு. அதே 11:30-12 ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து அமுச்சு விட்டுருக்குள்ள. சரின்ட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைச்சி ரசத்தை வச்சு வாழைக்காயை வறுத்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இப்போ வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாவை யாராருக்கு பிடிக்குதோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.